அதாவது அப்டேட் வந்து இதா கங்கா படத்துலேருந்தே தெரியலையாப்பா. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் வந்தால் பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் பேசினதான் தப்பாக போயிடும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்னடா இது கங்குவா டீம். ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி நாள் 2024 எல்லாருக்குமே சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிடுவோம். ஸோ 2023 எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமா பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியனோட படம் இது வரையும் நம்ம 3 வருஷம் ஆச்சு தேட்டரில் பார்த்து ஒரு செலப்ரேஷனாக. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இந்த வருஷம் அண்ணனோட படம் ரிலீஸ் இல்லை. அது முன்னாடி ஈட்டி நம்ம தேட்டரை போய் பார்த்தோம். அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூவாக தான் வந்தது. அந்தளவு ஒரு செலப்ரேஷனும் பண்ணல. அது முன்னே 2 படமும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் அமேசான் பிரைமில் பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம எந்த ஒரு படமும் பார்க்கல. இந்த ரீரிலீஸ்ன்னு சொல்லிட்டு வாரணமாயிரம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த படத்தையே வந்து ஒரு செலப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க சூரியனா ஃபேன்ஸ். கம்பேர் பண்ணி பேசக்கூடாது தான் நினச்சேன், வேறு வழியே கிடையாது. ஸோ இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. அதாவது கங்குவா படம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க பார்த்தீங்கன்னா, S42 மோஷன் போஸ்டர் விட்டாங்க. அது விட்டுட்டாங்க, ஓகேவா? அது விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லியோலாம் வந்தது. லியோ இந்த பிளட்டி ஸ்வீட்லாம் இந்த கிளிம்ஸ் வீடியோ விட்டாங்க. அந்த படம் வந்து ஆல்ரெடி அது ரிலீஸே ஆயிடுச்சு. அடுத்த படத்தோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் தளபதி 68 இன்னைக்கு கோட்டுன்னு சொல்லிட்டாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஏதோ அவசரமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமே சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. 2 நம்ம விஜய் அவர்களை காட்டுறாங்க, ஒன்று யங்காக ஒன்று ஓல்டாக காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்டர் எனக்கு அது பார்க்கும்போது ஒரு ஸ்டாட்டிஃபிகேஷனே இல்லை எனக்கு. ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு தளபதி அவர்கள் படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. டைட்டில் வந்து சூப்பராக இருக்குது, பட் அந்த போஸ்டர் வந்து கிரேட்டாக இல்லை, அவ்வளோ தான் சொல்ல முடியும். ஓப்பனாக சொல்ல போனால் ஏதோ அவசர அவசரமாக கொடுக்கணுமே சொல்லிட்டு ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் படம் ஷூட்டிங்கே எடுக்கலை, அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபேன்ஸை வந்து நம்ம எங்கேஜாக வச்சுன்னு கொடுக்குறாங்க. பட் நம்ம ஸ்டூடியோ கிரீன் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க எனக்கு புரியல. எனக்கு இன்னும் இந்த படம் வந்து கங்குவா படம் வந்து எடுத்துனே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் ஸ்டோரி போட்டான்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்கில் அந்த மேக்கப்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா, இதை போட்டுருங்க. இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துருந்தா எப்போ இந்த படத்துலேருந்து அப்டேட் வரும்? இதுதான் எல்லாருமே கேட்க தோணுது. எனக்கும் அப்படி தாங்க தோணுது. அட்லீஸ்ட் ஒரு போஸ்டராவது விட்டுருந்தா கூட ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருப்போம். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் கங்குவா படத்தோட டீம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து நாங்கள் அப்டேட் கொடுக்கல. அதாச்சும் ஸ்டூடியோ கிரீன் சொன்னால் கூட நாங்கள் கொஞ்சம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு கூட நினைக்க முடியாது. நாங்கள் ஏதாவது அப்டேட்டு கேட்போம். ஏன்னா என்னடா நாங்கள் இந்த வருஷம் அண்ணனோட படமே பார்க்கலையே, அது 3 வருஷம் ஈட்டி அந்தளவுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணலையே, அது 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேட்டரில் போய் படமே பார்க்கலையே, அமேசான் பிரைமில் தான் நம்ம படமே பார்த்தோம். அதாவது சூரியரை போட்டு ஜெய்பி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் நம்ம அண்ணனோட படம் செலிப்ரேஷன் பண்ணல, அதான் உண்மையாக சொல்ல போனால். ஸோ இந்த வருஷம் இல்லை, ஏதாவது அப்டேட்டாவது இந்த வருஷத்தோட கடைசி நாள் சூப்பராக அப்டேட் கொடுப்பாங்க ஸ்டூடியோ கிரீன் அப்படின்னு நான் நினச்சா, நீங்கள் என்ன தாங்க அப்டேட் கொடுப்பீங்க? இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணுறதாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் கண்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஏன்டா இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஏதாவது என்கிட்ட அப்டேட்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, ப்ரோ என்ன ப்ரோ அப்டேட் என்ன ஆச்சு? இதுதாங்க, இது மாதிரி அப்டேட் கொடுங்க, நம்ம எப்படிங்க வீடியோ பண்ண முடியும்? என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்லாம் வரப்போகுது, பொங்கல். இதேமாரி ஸ்டூடியோ கிரீன் பார்த்தீங்கன்னா இப்படியே இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் தான் ஆவாங்க. இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏதோ அவசர அவசரமாக வந்து லுக்கு கொடுத்துட்டாங்க. ஏதோ ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கினாங்க. ஸோ ஸ்டூடியோ கிரீன் நீங்களும் அவசரம்லாம் படத்தவிர சூப்பராக கொடுங்க. இன்னும் நெக்ஸ்ட் இயர் ஆகலை, 12 மணிக்கு எதிர்பார்க்குறேன். வழக்கம் போல் அப்பயும் கொடுக்க மாட்டேங்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பொங்கல் வரப்போகுது, அப்பயும் இதுமாரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டூடியோ கிரீன் பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.